ஹலோ காய்ஸ், இன்னைக்கு காட் டியூப் லெவலிங் மான்வாவோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம சியூக்கு அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கினே அவனோட ஃபோனை பார்க்குறான். இதுக்கு முன்னாடி அந்த அசண்டட் டிராகன் கிக் அவன் பண்ணியிருப்பான்ல, அதனால அந்த எஸ் ரேங்க் டஞ்சனோட ஸ்பேஸ் டைம் எல்லாமே உடஞ்சி போயிருக்கும். அங்கே அதனாலேயே நம்ம ஹீரோவோட டபுள் எஸ் ரேங்க்ல இருக்க சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் அங்கே 19.38% அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ஹெர்குலஸோட ஸ்கில்லும் இப்போ 9.43 இருக்கு. இது வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த ஸ்கில் எல்லாமே அதிகமாச்சு. இது வரைக்கும் பொறுமையாக போச்சு, ஆனால் இப்போ பரவாயில்ல. இப்படின்னு அதை பார்க்கும் போது திடீர்னு பக்கத்தில் ஏதோ ஒரு முயலும் அப்படியே பறந்து வரும். நம்மளுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை என்னடா இது முயல் வருது. ஏன்னா நான் இருக்கிற இடம் சிட்டி, எங்கே எப்படி முயல் வரும்? ஏன்னா பக்கத்தில் மவுண்டனும் காடோ எதுவுமே இல்லை. அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸே ஆகுது, அங்கே இதை பண்ணது ஃப்ரெண்டை தான், அதுவும் கியூட்டா அப்படியே ஓடி போகுது. நம்ம சியூக்கு அவளைக்கும் இந்த விஷயத்த கண்டுக்கல. ஏன்னா அந்த ஃபெண்டர் இப்போதைக்கு சும்மா விளையாட்டுத்தனமா இப்படி பண்ணிருக்கு, அப்புறமா எதுவுமே பண்ணாது, ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஆனா நெக்ஸ்ட் டே அங்க ஒரு டியர் விழும், அதுக்கத்தனால ஒரு கழுகு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இந்த ஃபெண்டர் எப்படி கேட்ச் பண்ணு அதுவே நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இந்த ஈகிள்லாம் ரொம்ப ஹைட்டா பறக்கும், அப்படி இருக்கும் போது எப்படி அது பிடிக்கும்? நெக்ஸ்ட் பேரை கொண்டு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. இதே மாதிரி அத்தனை நாள் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே டோரை திறக்கும் போது ரொம்ப ஷாக் ஆகுறான். நேத்து தான் சொல்லி வாய மூடி இருக்க மாட்டான், அதுக்குள்ள அங்க ஒரு மிகப்பெரிய பேர் இருக்கும். அதை பண்றதும் நாம ஃபெண்டர் தான். அங்கே ஃபெண்டரோட ரியாக்ஷனும் எப்படி இருக்கும்னா, இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படின்னு தான் அது ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அங்கே நம்ம ஹீரோக்கா என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா இது என்னென்னலாம் கொண்டு வரமோ இப்படின்னு தான் நம்மளால யோசிக்கிறானே. இதே மாதிரி ஒரு வாரம் கடந்து போகுது. அங்கே வீட்டுக்கு வர, அட அண்ணா உங்கள் உடம்பு எப்படி இருக்கு, நீங்கள் ஓகே தானே? அட என்ன சீஹா, எனக்கு அந்தளவுக்கு சீரியஸான இன்ஜுரிலாம் ஆகலை, அதனால என்னை பற்றி அந்தளவுக்கு யோசிக்க வேணாம், வெறுமா நான் மயங்கி போனேன் அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை என்ன. ஆனால் ஏதோ ஒன்று சீஹா, நீ நான் கொடுக்குற அந்த மெடிசனை எத்தனை தானே இருக்க, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதை நான் இதுக்கு மேலேயும் எடுக்க போதில்லை. நான் அதை பற்றி யோசிச்சாலே ஒரு மாதிரி வாமிட்டிங் எனக்கு வருது. இதுலேயே நம்ம ஹீரோவுக்கு தெரியுது அவன் டோசேஜை மிஸ் பண்ணாமல் அடிக்கடி அவள் ஏற்றிருக்கான்னு. ஏன்னா இதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் அங்கே ப்ரொஃபிஷியன்சியை ஏற்றணும்னு சொல்லி அடிக்கடி ஏற்றிருப்பான். அவன் நிலமையும் அதே மாதிரி தான் ஆயிருக்கும். ஆனால் டிவைன் ஹீலிங்காக இருக்கிற அந்த ப்ரொஃபிஷியன்சியை நான் இன்னமும் ஏற்றிட்டா இது ஒன்றும் பிரச்சனையாகவே இருக்காது, எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் சீஹா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். என்ன விஷயம்? அது என்னன்னா, பை சான்ஸ் ஏதாச்சும் பப்பீஸ்னா உனக்கு பிடிக்குமா? அட என்னன்னா ஆச்சு, பப்பீஸை பற்றி நீங்கள் திடீர்னு இப்படி கேட்குறீங்க? நீங்கள் பப்பீஸை பற்றி கேட்குறீங்கன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் பப்பியை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா என்ன? வெல், நான் எப்படி சொல்கிறது? அட இது என்ன இது ரொம்ப க்யூட்டாக இருக்குண்ணா. அட சீஹா, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. என்னது? ஏன்னா அது உனக்கு அடிக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா சீஹாக்கு இதை பற்றி தெரியல. ஏன்னா இது ஒரு ஃபெண்டரு, இதோட வாய் வானத்தையும் பூமியும் டச் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஒரு கடியில் எதையும் முழுங்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான கிரியேச்சர் தான் இது. அதை பற்றி ஆளை யோசிக்கும் போது ஃபெண்டரும் அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுவானான்னு சொல்லி மறைக்க ஆரம்பிக்கும். உடனே அங்கே சீஹா கேட்குறா, அண்ணா இதுக்கு ஏதாச்சும் பேர் இருக்கா இந்த பப்பிக்கு? அப்படி இதுக்கு பேர் எதுவும் நீங்கள் வைக்கலனா நான் இதுக்கு பேர் ஏதாச்சும் வைக்கலாமா? தாராளமா நீயே இதுக்கு பேரையும் வைக்கலாம். ஹேய் குட்டி, அப்பனா இன்னிலிருந்து உன்னோட பேரு ஹியூக் டோரி. ஹியூக் டோரியோட டிரான்ஸ்லேஷன் அது என்னன்னா ஒரு பிளாக் ஸ்டோன் தான். நம்ம இதை ஹியூக் டோரி அப்படின்லாம் சொல்ல வேணாம், பிளாக்கி அப்படின்னு சொல்லலாம். உடனே நம்ம ஹீரோவும், என்னது பிளாக்கியா? அட என்னன்னா ஆச்சு, இந்த பேர் ஒன்றும் உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? அட அப்படி எதுவும் இல்லை. உடனே நம்ம சீவுக்கும் மனசுல யோசிக்கிறான், நம்ம சீஹாக்கு நார்மலா ஒரு பேரை வைக்கிறது அது அந்த அளவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். என்னடா பேர் இது, பிளாக்கி, ஒயிட்டி, பிங்கின்னு? ஏன்னா ஆனா உனா ஏதாச்சும் கலரை பார்த்தா இந்த மாதிரி பேரை அவங்க வச்சிடறாங்க. ஹேய் குட்டி, உனக்கு பிளாக்கி அந்த பேரு பிடிச்சிருக்கா? ஆறு அண்ணனுக்கும் அந்த பிளாக்கி அந்த பேரை ரொம்ப பிடிச்சிருக்கு குட்டி. அங்க இதை கேட்குற அந்த ஃபெண்டரும் பயங்கரமா அதோட வாழை ஆட்டு நாட்டம். நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், அந்த ஃபெண்டருக்கு பிளாக்கி அந்த பேர் பிடிச்சிருக்கா? இது என்ன கதையா இருக்கு? அதுக்குள்ள இந்த ஹியூமன் உலகத்துல மனுஷங்க கிட்ட இது எப்படி சர்வே ஆகணும் அந்த விஷயத்தை இது கத்துக்கிச்சா என்ன? இப்படின்னு தான் சீஹாக்கு அங்க யோசிக்கிறான். அங்க பிளாக்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது சீஹாக்கும் அவ்வளோ சந்தோஷம், அப்படியே கட்டி அணைக்கிறான். பிளாக்கி, உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கோ? நான் இன்னிலேருந்து உன்னை பிளாக்கின்னு தான் சொல்ல போறேன்.
இப்படி சீஹா சந்தோஷமா இருக்கும்போது ஹீரோக்கும் அங்க அவ்வளோ சந்தோஷம். சரி ஏதோ ஒன்று பிளாக்கி அதுவும் நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஏதோ ஒரு ட்ரைனிங் ஏரியாவுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோ ரின்னை மீட் பண்றான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான் உனக்கு ஸ்வாட் ட்ரைனிங்கை நான் கொடுக்குறேன்னு. அதனால தான் இவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்க. ஹே சியுக்கு நீ கேட்ட மாதிரியே பேலன்ஸ் அந்த 9 மில்லியனையும் உனக்கு டெபாசிட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு உன்னோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாரு, கண்டிப்பாக வந்திருக்கும். அங்கே அதே மாதிரி செக் பண்ணுறான் 9 பில்லியனும் அக்கௌண்ட்டில் அங்கே இருக்கு. இப்போ டோட்டலாக நம்ம ஹீரோ கிட்ட ஒண்டி 10.6 பில்லியன் இருக்கு. இந்த அளவுக்கு பணமா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷமா வரான். ஆனால் அவளைக்கும் வெளியில் அவன் காட்டிக்கல. ஏன்னா வெளியில காட்டினா நம்ம ரின்னு அதை பார்த்து ஏதாச்சும் யோசிப்பால. இதுக்கப்புறம் ரின்னும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற டெக்னிக்கை பத்தி அங்க கேட்குறா. நம்ம சியுக்கு வந்து சொல்லியிருப்பான் ஜஸ்ட் என்னோட டெக்னிக்கை பாரு, அதுக்கப்புறம் நீ டிசைட் பண்ணுன்னு. நம்ம ஹீரோவும் அங்க டெக்னிக்கை காட்டுறதுக்கு ரெடி ஆகுறான். அங்க போகும்போதே அவன் யோசிக்கிறான், எனக்கு ஆக்சுவலா உண்மையை சொன்னா இந்த டெக்னிக்கு நீ எந்த அளவுக்கு பே பண்ணும் அதை பத்தி எனக்கு தெரியல, அதனால தான் பார்த்துட்டு நீயே டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். சரி ரின்னு கொஞ்சம் ஸ்வாடை வந்து கொடுக்க முடியுமா? இதுக்கப்புறம் ஸ்வாடை வாங்கிட்டு நான் வந்து இப்போ டோட்டலா உனக்கு 3 டெக்னிக்கா காட்ட போறேன். என்னது 3 டெக்னிக்கா? அதே தான் ரின்னு, ஏன்னா இப்போ 3 டெக்னிக்கா உனக்கு காட்ட போறேன். இந்த 3 டெக்னிக்ல பெட்டரா உனக்கு எது சூட் ஆகும் அது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அதுல தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. அதனால நீயே பார்த்து தேர்ந்தெடு. ஜஸ்ட் பாரு எது உனக்கு ரொம்ப சூட் ஆகுதோ அதை சொன்னா போதும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனசுலயும் அவன் யோசிக்கிறான், நான் ஆக்சுவலா அந்த மெம்பர்ஷிப்பை இன்னமும் பை பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணா நான் அதிகமா பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஜஸ்ட் அந்த சேனலோட ட்ரெய்லரை நான் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர் டெக்னிக்கை தான் நான் இப்போ உனக்கு காட்டவும் போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஸ்கை ஷேட்டரிங் பிரேக்கிங் டிவைன் ஸ்வாட் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறான். இந்த டெக்னிக் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும்னா அப்படியே ஸ்கையையே 2 ஆக்க முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமான டெக்னிக்கு. அங்க வெறுமா வீசுதான் வீசுறான், அதுக்கே அங்க ஒரு பயங்கரமான ப்ரெஷர் வெளியே வரும். அங்க எந்த விதமான மூமெண்ட்டும் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்காது. அங்க இதை பார்க்கறேன்னு ரொம்ப ஆச்சரியமா வரா. அட என்ன இவன் இந்த அளவுக்கு வேகமா இருக்கான், இவன் மூவ் பண்ணதை நான் பார்க்கவே இல்லை. நம்ம ஹீரோ திரும்பவும் போன வாட்டியை விட இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்லோவா அங்க மூவ் பண்ணுவான். இந்த வாட்டி மூவ் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய அளவுல ப்ரெஷர் வந்து உருவாகும். இன்னும் யோசிக்கிறான், ஆமா என்ன ஆச்சு, என்னோட பாடியை என்னால மூவ் பண்ண முடியல. அதே மாதிரி போன வாட்டியை விட இந்த மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. இந்த ஸ்வாடை வீசும் போது வர ப்ரெஷர் அது வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. நம்ம சியுக்கும் நெக்ஸ்டா டிராகன் ஸ்லேயர் ஸ்வாட்மேன்ஷிப் அதை காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். இதை நல்லா பாரு. என்ன அங்க ஆளு ரெடி ஆயிட்டு அங்க வீசும் போது ஒரு டிராகனே அப்படியே அப்பியர் ஆகும். அங்க ரின்னு இதை பார்த்து ரொம்ப வியந்து போறா. ஏன்னா அந்த இடத்துல டிராகன்லாம் வரும் அப்படின்னு யோசிக்கல. லாஸ்டா டேஜி ஸ்வாட் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு, அதை அவன் பண்றான் அப்படின்னு சொல்றான். இந்த டெக்னிக் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப பயங்கரமான டெக்னிக்கு. இதில் ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸே இருக்கு. இந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது ஒரு பயங்கரமான ஆரா அப்படியே வெளிப்படும். அங்கே வெறுமா ஒரு ஸ்லாஷ் ஒண்டி தான் அடிக்கிறான், அதுக்கே பங்கமான ஆராவும் அப்படியே வெளிப்படும். இதை பார்க்குறவ ரொம்ப வியந்து போகிறான், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டெக்னிக்கான. அங்கே சியுக்கும் கேட்குறான், அம்மா இந்த 3 டெக்னிக்கில் நீ எதை தேர்ந்தெடுத்திருக்க, எதை நீ கற்றுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்க. இதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் ஏரியாவோட வெளிப்பக்கத்துக்கு சீன் வந்து அங்கே இது ஒரு காரும் நிற்குது. இதுக்கு முன்னாடி ஒரு மொட்டையை பார்த்துருப்போல, அந்த பர்சன் அங்கே ரொம்ப கடுப்பாகிறான். அம்மா இன்னமும் எதுக்காக அவங்க வெளியில் வரவே இல்லை. இப்போதைக்கு அந்த சியுக்கு வந்திருக்கணும், ஆனால் இன்னமும் வரலை. 2 பேருமே ஒன்றா தான் உள்ளே போயிருக்காங்க. உடனே நம்ம ஜிங்வேங்கும் அப்படியா விஷயம், அப்போனா இப்படி இருக்கும். அந்த சியுக்கு ரென்னுக்கு வேற வகையில் உதவி பண்ண இருக்கான்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும் பெட்ல அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானோன்னு. ஆளு இப்படி வித்தியாசமா அங்க யோசிக்கிறான். அங்க பத்துன்னு இருக்கும் போது ஒரு வித்தியாசமான ஐடியாவும் அவனுக்கு வந்து, சியுக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கிற மாதிரி எங்கரான ஒரு சிஸ்டர் இருக்கா சிஹான்னு, அந்த பொண்ணை வச்சு ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். ஆனா அது பிரச்சனையா இருக்காதா, ஏன்னா தேவையில்லாம அந்த பொண்ணு இழுக்கிறோம். இதனால அந்த போலீஸ் ஜங்கு அவன் வந்து ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்காதா. ஜங்க பத்திலாம் நீ கவலைப்படாதரா, ஜங்க நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு நம்ம சியு கூட சிஸ்டரை பிடிக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம். ஏன்னா அவளை நம்ம பிடிச்சிட்டாலே போதும், கண்டிப்பா ஹீரோக்கு தங்கச்சி மேல ரொம்ப பாசம் இருக்கும். அதனால அவன் வந்து ஓடி ஓடி வருவான் நம்மள பாக்குறதுக்கு. அதனால சீக்கிரம் இப்பயே போயிட்டு சியு கூட சிஸ்டரை தூக்குற வழியை பாரு. இப்படி சீஹாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளானை போட்டு இருக்காங்க. சீன் அப்படியே ரென்னு நோக்கி வந்து ரென்னு அந்த பயங்கரமான டெக்னிக்கை பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அதை பத்தி தான் யோசிக்கிறான். அங்க ஹீரோவும் கேட்குறான், ஆமா என்ன ஆச்சு, நீ எந்த டெக்னிக்கை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற, அப்படி உன்னால சரியா அதை தேர்ந்தெடுக்க முடியலனா நீயே வேணும்னா அதை ட்ரை பண்ணிப்பாரு.
அங்க ரின்னும் இந்த வாட்டி ட்ரை பண்றா. அவளோட மூமெண்ட்டும் அப்படியே நம்ம ஹீரோ மாதிரி இருக்கும். ஆனா ஸ்டில் இப்பயும் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சியுக்கு நல்லாவே அங்க தெரியுது. அங்க இதை பத்தி தான் நம்ம ரின்னும் யோசிக்கிறான். என்னதான் நான் பயங்கரமா ட்ரை பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயத்துல நான் வந்து லேக் ஆகுறேன். உடனே நம்ம ஹீரோ தான் மோட்டிவேட் பண்றான். அட இதுக்கே நீ சோர்ந்து போனா எப்படிப்பா, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பஸ்ல போகும்போது ஹெர்குலஸ் கூட அங்க பேசினே போறான். ஹெர்குலஸ் கிட்டயும் அந்த விஷயத்தை பத்தி சொல்றான். ரெண்டால அங்க சரியா மூவ்மெண்ட்டை பண்ண முடியல. நான் என்ன யோசிச்சேன்னா அவளுக்கு அந்த டெக்னிக்கை கத்துக் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா ஸ்டில் இப்பயும் ஏதோ ஒரு விஷயத்துல அவள் லேக் ஆகுறா. நீ யோசிக்கிற மாதிரி டிவைன் ஆர்ட்ஸை மற்றவங்களால அவ்வளவு சீக்கிரத்துல கத்துக்க முடியாது. ஆனா நான் கத்துக்கினேனே, ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நீ பயன்படுத்துற அந்த பவர் அது என்னோட பவர். அதே மாதிரி நீ ஸ்டார்டிங்ல என்கிட்ட டிவைன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதை கத்துக்க வரும்போது சொல்லியிருப்பேன் கண்டிப்பா உன்னால இதை கத்துக்க முடியாதுன்னு. அது ஏன்னு நீ யோசிச்சியா? அது ஏன்னா நீங்க ரொம்ப லேசியா இருந்தீங்க அதானே? இல்ல அது கிடையாது. ஏன்னா நல்லா யோசி, என்னோட டிவைன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதுக்கே பேசிக்கான டிவைன் மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கணும். அப்போனா ஒண்டி தான் இதை பயன்படுத்த முடியும். ஆனால் மற்ற காட்ஸை பற்றி சொன்னால் மற்ற காட்ஸுக்கும் இதே மாதிரி தான் பேசிக் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கும். அந்த பேசிக்கான விஷயத்த கற்றுக்கினா ஒண்டி தான் டிவைனான பவர்ஸை அவங்களால பயன்படுத்த முடியும். நீ சொல்கிற மாதிரியே அந்த ரின்னு அந்த பொண்ணு வந்து நீ பண்ண மாதிரியே அந்த மூமெண்ட்டை இமிட்டேட் பண்ணியிருக்கலாம். அது ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் தான். ஆனால் அந்த பவர் வந்து வெளிவராது. ஏன்னா அவள் ஸ்டில் இப்பயும் ஒரு ஹியூமன் மாதிரி தான். ஆனா நல்லா யோசிங்க, நான் வந்து சைன் அப் பண்ணியிருக்கேன். அவ சைன் அப்பே பண்ணாம இதை பண்றா. சரி நான் உன்னை பத்தியே சொல்றேனே வச்சுக்கோயேன். உன்கிட்ட அந்த காட் டிப் அது வந்து இருக்கு. அதனால்தான் உன்னால காட்ஸோட பவரை கத்துக்க முடியுது. அதே மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா, இதுக்கு முன்னாடி வந்து நீ சொன்ன, அதாவது நீ அவிக்கனான ஆனா உன்கிட்ட எந்த விதமான பவர்ஸும் இல்லை அப்படின்னு சொன்ன. ஆனா லாஜிக்கலா அதுக்கு பின்னாடி நீ யோசிச்சா அதுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் வந்து இருக்கு. எதனால வெறுமா சப்ஸ்கிரைப் பண்ற மூலமா காட்ஸோட பவரை உன்னால பயன்படுத்த முடியுதுன்னு. ஏன்னா நல்லா யோசி, அட் அ டைம்ல உன்னால வேரியஸான டெக்னிக்கை கத்துக்க முடியுது. அதுலயும் உனக்கு தெரியலையா, நீ ஒரு புது எக்ஸிஸ்டன்ஸ் மாதிரி. நார்மலா ஒரு பர்சன் அவேக்கன் ஆகும் போது அவங்க பவர்ஸ் வந்து இதுதான் அதுதான் அப்படின்னு வந்து தெரியும். ஆனா நீ அப்படி இல்ல, உனக்கு எந்த விதமான பவர்ஸும் இல்ல. ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி. ஆனா மத்தவங்க அப்படி இல்ல, அவங்க மேல எழுத முடியாது. ஆனா உன் மேல அப்படி இல்ல, நிறைய வாட்டி எழுத முடியும். அதனால்தான் வெறுமா சப்ஸ்கிரைப் பண்ற மூலமா SSS ரேங்க்ல இருக்க ஸ்ட்ரென்த், பிளாக் ஸ்மித்திங்கான அந்த திறமை, ஜென்டில் மைண்டுக்கான ட்ரிபிள்எஸ் ரேங்க்ல இருக்க அந்த ஸ்கில், என்னோட டிவைன் மார்ஷியல் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி வேரியஸான திங்ஸை உன்னால கத்துக்க முடியுது. இப்போ வந்து உனக்கு புரிஞ்சிருக்கும் எதனால உன்னால அசால்ட்டா காட்ஸோட ட்ரேட்ஸை அசால்ட்டா அடைய முடியுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசனால் தான் உன்னால காட் டிப் அதையும் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். அப்பனா இந்த உலகத்துல என்ன தாண்டி வேற யாராலையுமே காட்ஸோட எபிலிட்டியை கத்துக்க முடியாதா? ஆமா செய்யும், அதுதான் உண்மையும். அங்க இதை கேட்ட உடனே நம்மளால ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இப்போ இதுதான் விஷயம்னா என்னால ரின்னுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கை கத்து கொடுக்க முடியாதா? நான் என்ன யோசிச்சேன்னா ரின்னு மூலமா எனக்கு பென்ஷன் ரொம்ப அதிகமா கிடைக்கும், மாசம் 10 பில்லியன் வரும், ராஜா வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்போ எல்லாமே நாசமா போயிச்சே. இல்ல நீ வந்து அப்படி யோசிக்க வேணாம், இதுக்கும் ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா உனக்குன்னு சொல்லி நீயே ஒரு டெக்னிக்கை கிரியேட் பண்ணிட்டா அதுக்கப்புறமா பிரச்சனையே இருக்காது சியுக்கு. சீன் அப்படியே அந்த மொட்டையை நோக்கி வரும். அந்த மொட்டையும் டைரக்டா நம்ம சியு கூட வீட்டுக்கிட்ட வந்துடுறான். இப்ப ஆளோட பிளான் என்னன்னா நம்ம சீஹாவை தூக்கணும், அதுக்காக தான் இங்க வந்திருக்கான். ஆமா இதுதான் அந்த சியு கூட வீடா. அங்க டோரை வச்சுட்டு ஆள் அப்படியே உள்ள வரான். உள்ள வரும் போதே சீஹாவும் அங்க பத்துன்னு இருக்கா. அங்க சீஹாவை பார்த்துக்கினே யோசிக்கிறான், எப்படியோ சீஹுக்க நாங்க இழுக்க தான் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு கூட நான் கொஞ்சம் ஜாலியா இருந்தா அது ஒன்றும் தப்பா இருக்கிறதுல. இப்படி ஆளு யோசிச்சுக்கினே அங்க டச் பண்ணலான்னு போவான். அதுக்குள்ள ஒரு பயங்கரமான பிரசன்ஸ் அங்க ஃபீல் ஆகுது. அங்க என்னதுன்னு பார்த்தா நம்ம பிளாக்கியா இருக்கிற ஃபெண்டரு. அங்க அது மேல வர பயங்கரமான ஆராவை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அத்த செகண்ட் என்ன ஆச்சு அது வந்து நம்மளுக்கு தெரியல. சீன் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து சியோக்கும் அவங்க கேக்குறான், அம்மா எனக்கு புரியல, நீ வந்து சொல்ற என்னால அவளுக்கு கத்து கொடுக்க முடியும்னு, அது எப்படி? எக்ஸாக்டா ஒரு ஹியூமனால காட்ஸோடைய மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்க முடியாது. ஆனா அதை நீ லேர்ன் பண்ணிட்டு அதை வச்சே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டேன்னா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த டிவைன் மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கணும் அப்படின்னு எந்த விதமான தேவையும் இருக்காது. ஆனால் எப்படி பார்த்தாலும் காட்டு பலியாக கற்றுக்கிற அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை எப்படியோ அவளால் கற்றுக்க முடியாது இல்லையா? அதுக்கு தாண்டா என்கிட்ட சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்கு. மாஸ்டர் ஜிங் சாங் ஃபேங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ டைஜி அப்படின்னு ஒரு டெக்னிக்கை அங்கே பயன்படுத்தியிருப்பான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா அவரு சேனல் மூலமா மார்ஷியல் ஆர்ட்ஸை பற்றி இன்னமும் நிறைய விஷயம் வந்து உனக்கு கண்டிப்பாக தெரியும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அவரோட மார்ஷியல்
ஆர்ட்ஸ் மூலமா நான் நிறைய விஷயத்த கத்துக்கினேன். இவன் எனக்குன்னு ஒரு டிவைன் மார்ஷியல் ஆர்ட்ஸையும் நான் கிரியேட் பண்ணேன். இப்படி அவரோட சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணனா அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸை பேஸ் பண்ண ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை கண்டிப்பா உன்னால கிரியேட் பண்ண முடியும். நான் எப்படியோ காட்ஸோட மார்ஷியல் ஆர்ட்ஸை உன்னால மற்றவங்களுக்கு சொல்லி தர முடியாது. ஆனா நீ அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கின்னு ஒரு டிஃப்ரெண்டான விதத்தை நீ கிரியேட் பண்ணனா உன்னால நீ கிரியேட் பண்ண அந்த டெக்னிக்கை மற்றவங்களுக்கு சொல்லி தர முடியும். சிம்பிளா சொன்னா ஒரு பியூரிஃபையருக்கான ரோலை தான் நீ பிளே பண்ண போற. அப்பனா நீங்க சொல்றபடி பார்த்தா டைஜியை நான் கத்துக்கணும், அவ்வளவுதான். இதை கத்துக்கிற மூலமா நானே ஒரு டெக்னிக்கை கிரியேட் பண்ணுவேன். அதான்டா, அதேதான். இது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம், ஆனா எனக்குன்னு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இப்போ என்கிட்ட வேற வழியும் இல்லை. சரி ஹெர்குலஸ், ரொம்ப நன்றி. ஏன்னா உங்க மூலமா இந்த அளவுக்கு மாசான ஐடியா எனக்கு வந்திருக்கு. அட, நன்றி எல்லாம் நீ சொல்ல வேணாம். சரி, அந்த வீடியோ கண்டென்ட்டுக்கான ஐடியா அது எங்க? நான் இப்பயே இந்த விஷயத்த முடிச்சுட்டு சீக்கிரமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த வாட்டி நான் சொல்ல போற இந்த ஐடியா இருக்குல்ல, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஐடியா. கண்டிப்பா நான் இதுக்காக வெயிட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வரும்போது யோசிக்கிறான், இப்போ பிரச்சனையே புதுசா மார்ஷியல் ஆர்ட்ஸை கிரியேட் பண்றது தான். முக்கியமா அந்த டைஜி அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கின்னு எப்படி எனக்கு அதை பேஸ் பண்ண ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை என்னால சொல்லி தர முடியும். அங்க இப்படி ஆளு வரும்போது எல்லாமே அப்படியே உடஞ்சு போயிருக்கும். இதை பார்த்தோன்னே தெரியுது ஏதோ ஒரு விஷயம் அங்க தப்பா இருக்குன்னு. சீஹா அப்படின்னு கத்திக்கினே ஓடி வரான். ஓடி வந்து பார்த்தா அவ ரொம்ப நிம்மதியா அங்க தூங்குறா. அட, நல்ல வேலை, எதுவுமே ஆகலையா? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் இவளுக்கு என்னவோ ஏதோன்னு. ஃபென்ரல் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா அங்கே வாழாட்டும். சைடில் இதுக்கு முன்னாடி வந்து அந்த மொட்டையோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. அங்கே நம்மளுக்கு புரியல எதனால இங்கே மொட்டை இருக்கான்னு. அங்கே ஃபென்ரரை பார்க்கும் போது அவனுக்கு புரியுது எப்படி இருக்கமோ என் சிஸ்டரை ஏதாச்சும் பண்ணலான்னு வந்திருப்பான். பிளாக்கி, நீ தான் சீஹாவை ப்ரொடெக்ட் பண்ணியா? ரொம்ப நன்றி. பிளாக்கிக்கும் அங்கே அவ்வளோ சந்தோஷம். அப்படியே நம்ம ஹீரோ கூட ஒட்டிக்கும். இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் அந்த மொட்டையை பற்றி தான் யோசிக்கிறான். ஏன்னா இது வரைக்கும் ஆள் இவனை பார்த்ததே இல்லை. அதே மாதிரி இவனோட எனர்ஜியை வச்சு பார்த்தா இவனை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ஆர்டினரியான பர்சன் மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பா இவன் அவிக்கனான ஒரு பர்சன் நினைக்கிறேன். அதே மாதிரி எதுக்காக என் வீட்டு டோரை உடைச்சு வீட்டுக்குள்ள வரணும் எனக்கு தெரியல அவனோட இன்டென்ஷன் அது என்னவா இருந்துச்சுன்னு. ஆனா ரொம்ப நன்றி பிளாக்கி, நீ இருக்கிற வரைக்கும் நான் எதை பத்தியும் அங்க கவலைப்பட வேணாம். அங்க இது கேட்கிற பிளாக்கியும் கண்டிப்பா நான் இருக்கேன் அப்படின்னு அது ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இப்பயும் நம்ம ஹீரோக்கு அந்த மொட்டை மேலதான் டவுட்டு. இதனால மொட்டையை கட்டி போட்டு அங்க இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறான். அங்க மொட்டையும் எழுதுக்கும் போது ஆளுக்கு புரியல, ஆமா நான் எந்த இடத்துல இருக்கேன், என்ன ஆச்சு, எழுந்துட்ட போலியே. அட சியூக்கு, நீ வந்து எப்போ இங்க வந்த? என்னை பத்தி இவனுக்கு தெரிஞ்சிருக்கா? சரி, டைரக்டா கொஷினை வச்சு ஆரம்பிக்க வேண்டியதான். மரியாதையா நான் கேட்குற எல்லா கொஷினுக்கும் ஆன்சரை பண்ணு, இல்லைன்னு வச்சுக்கேன். இல்லைனா உன்னால என்ன பண்ண முடியும் இப்படின்னு சொல்ல அங்கே கட்டின அந்த கயிறும் அப்படியே அந்து போகுது. என்னை பற்றி நீ என்ன யோசிச்ச சியூக்? நான் ஒன்றும் ஒரு ஆர்டினரியான பர்சன் கிடையாது. வெறமா இந்த கயிறை வச்சு என்னை அடக்க முடியும் அப்படின்னு யோசிச்சியா? வாய்ப்பே இல்லை. உடனே நம்ம ஹீரோ ஷோல்டர்லேயே அங்கே கையை வைக்கிறான். நான் யோசிச்ச மாதிரியே நீ ஒன்றும் ஒரு நல்ல நோக்கத்தோட என்னோட வீட்டுக்கு வரல. அங்கே ப்ரெஷரை இன்னமும் வெளிப்படுத்தும் போது ஆளு பயங்கரமாக கத்துறான். ஹே ஒரு சீஹா வந்து தூங்கின இருக்கான், தேவையில்லாம அவளை இழுப்ப வச்சிடாத. அதே மாதிரி மரியாதையா என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடு, இல்லைன்னா அவ்வளவுதான். ஏன்னா இந்த பொய் சொல்ற ஆளுங்களே எனக்கு பிடிக்காது. அப்படியும் நீ பொய் சொன்னா உன்னோட காலு கை இது எதுவுமே அங்க இருக்காது. இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஜிங் வேங் இருக்கிற அந்த எத்த நோக்கி வந்து அங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. அங்க அவங்களுக்கும் யாரோ ஒருத்தங்க வராங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் மொட்டையா அப்படியே கொண்டு வந்து தூக்கி அடிக்கிறான். அங்க சீயுக்கும் வந்துட்டு ஜிங் வேங் எங்க இருக்க இப்படின்னு இவன் சொல்ல எங்கே இந்த எபிசோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் ஒரு தரமான ஃபைட்டே இருக்கு. ஏன்னா இந்த ஜிங் வேங் இருக்கான்ல, இந்த பர்சன் ஒன்றும் ஒரு சாதாரணமான பர்சன் இல்லை. எல்லாருக்குமே அவனை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவனோட ஸ்ட்ரென்த்தே ரொம்ப கொடூரமா இருக்கும். இந்த மாதிரி நிலையில நம்ம ஹீரோவால இங்க என்ன பண்ண முடியும்? ஆப்வியஸா நம்ம ஹீரோ என்ன பண்ண போற நம்மளுக்கு நல்லாவே தெரியும். டிவைன் ஆர்ட்ஸை வர கத்துருக்கான். அதே மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக்கையும் உள்ளுக்குள்ள இறக்கி வச்சிருக்கான். ஸோ என்ன ஆகும் எல்லாத்தையுமே நம்ம பொறுமையா பார்க்கலாம். மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து மோட்டிவேட்டடா என்னால வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.